ஒரு கிராமத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தனர். அங்கிருந்த ராணி என்ற வாலிப பெண்ணுக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஈர்ப்பு இருந்தது. காரணம், தான் சிறுவயதில் கேட்ட சுவிசேஷமே. பின் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாள். ஒரு வருடத்திற்கு வீட்டிற்கு தெரியாமல் 3 முறை வேதத்தை வாசித்து முடித்து விட்டாள். அவ்வப்போது பொது கூட்டங்களில் கலந்து கொண்டாள். வெள்ளை உடை அணிந்து ஆராதனைக்கு போகிறவர்களை தேவ தூதர்கள் போல எண்ணினாள். அந்நிய பாஷை பேசி பரவசமாக ஆராதிப்பவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பரலோகத்திற்கு தகுதி பெற்ற பரிசுத்தவான்கள் என்று நினைத்தாள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை பேதுருக்கள் என்றும், மேடையில் முழங்கியவர்களை எலியாக்கள் என்றும், சபை நடத்துபவர்களை சத்தியவான்கள் என்றும் எண்ணினாள். மாதங்கள் உருண்டன. சபைக்கு செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அங்கு வெள்ளை உடை உடுத்தின பலருடைய கரைப்படிந்த இருதயங்களை காண நேரிட்ட போது அதிர்ச்சி அடைந்தார். அந்நிய பாஷை பேசினவர்கள் அன்பற்ற வார்த்தைகளை பேசியதை கேட்டபோது கேள்விகள் பல எழும்பின. நாங்கள் இயேசுவின் அடிமைகள் என பேசின பலரும் தங்கள் வாழ்க்கை பாதையில் பணம், பொருள், ஆடம்பரம், அந்தஸ்து, புகழ் ஆகியவற்றிற்கு அடிமைகளாய் இருப்பதை கண்டபோது யார் சத்தியவான்கள் என கேட்க நாவு துடித்தது. சில இடங்களில் விசுவாசிகளை பாதுகாக்க வேண்டிய போதகர்களே வேலியே பயிரை மேய்ந்த அநியாயத்தையும், பசுந்தோல் போத்திய புலிகளாக வெளியோ பரிசுத்தவர்களாகவும் உள்ளேயோ விசுவாசிகளை பட்சிக்கிற போதகர்களாகவும் இருப்பதை கண்டு திடுக்குற்றாள். ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தவறு தன் பக்கமே இருக்கிறது என உணர்ந்தாள். கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் வெளித்தோற்றத்தை கண்டு அடையாளம் கண்டுபிடித்ததே அத்தவறு. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தவறு தன் பக்கமே இருக்கிறது என உணர்ந்தாள். கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் வெளித்தோற்றத்தை கண்டு அடையாளம் கண்டுபிடித்ததே அத்தவறு. ஆனால் வேதம் கூறும் அடையாளங்கள் வேறு என்பதை அறிந்தாள். மரத்தை அதன் கனிகளால் அறிவதைப் போலவே பரிசுத்தவான்களை அவர்களின் செயல்களினாலே அறிந்திட சொன்னார் இயேசு. ஒருவரை ஒருவர் நேசிப்பதை அடிப்படையாக வைத்து அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா என அறிய சொன்னார். ஊழியர்களின் செய்தியை வேதத்தின் வெளிச்சத்தை கொண்டு பகுத்தறிய சொன்னார். ஆம், கிறிஸ்தவர்களின் உண்மையான பரிசுத்திற்கு வெளிப்புற நடக்கையும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆயினும் அவர்களுடைய அன்பின் செயல்பாடு, தாழ்மை, நேர்மை, பிறர் நலம் தேடும் பண்பு, கபடற்ற வார்த்தை, பெருமையை பிரதிபலிக்காத நடவடிக்கை போன்றவற்றினாலேயே உண்மையான கிறிஸ்தவர் யார், மாய்மாலக்காரன் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. இப்படிப்பட்ட உண்மை கிறிஸ்தவ செயல்பாடுகள் நம்மில் காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, பிறர் கண்களை கவரும் சில ரோஜாக்களில் மனம் இருப்பதில்லை. ஆனால் வண்ணத்து பூச்சிகளும் வண்டுகளும் தானாகவே வந்து மொய்ப்பது மனமும் தேன் சுவையும் உள்ள பூக்களையே. வெளிப்புற தோற்றத்தால் மற்றும் பிறரை தன் பக்கத்தில் ஈர்ப்பது மெய் கிறிஸ்தவம் அல்ல. தேவன் விரும்பும் சுகந்த வாசனையும் கனியும் நம்மிடம் காணப்படும் போது அதை பிறர் அடையாளம் கண்டு நம் மூலம் கிறிஸ்துவை ருசி பார்ப்பது நிச்சயம் அல்லவா? அப்படிப்பட்டதான தேவன் விரும்பும் சுகந்த வாசனையை வீசுகிறவர்களாக, நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாறி கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போமா?